ஆல்பர்ட்னு ஒரு பையன் ஹெட் மாஸ்டர் ரூம் போறான். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றாங்க. கான்செப்டே புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு கேள்வி கேட்டா ஏன்டா பெரிய விஞ்ஞானி நினைப்பான்னு என்ன கிண்டல் பண்றாங்க. நீங்க எல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ண முடியாது அவனால, முட்டாள் அப்படின்னு இருக்காரு. வெளியில போய் கணிதம் தொடர்பா அறிவியல் தொடர்பா தேடி தேடி படித்து ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுகிறான். உலகமே அந்த இளைஞனுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை பாராட்டுகிறது. 2ஆம் உலகப் போர் வருது, வீடுகள் சேதம், கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே சிதறடிஞ்சு போயிருது. அந்த ஜெர்மனியில அந்த ஆல்பர்ட் படித்த பள்ளியின் மீதும் ஒரு குண்டு போய் விழுது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த பள்ளியை மறுசீரமைப்பு செய்கிறார்கள். புகழ் பெற்றவரா இருந்த ஐன்ஸ்டீன் அவர்களை கொண்டு வந்து அந்த புதிய கட்டடத்தை திறக்க வைக்க, புதிய கட்டடத்தை திறந்து வைத்து விட்டு அந்த மாணவன் அந்த பள்ளியை பார்த்து மெல்ல சிரிக்கிறான். அவன்தான் அந்த ஆல்பர்ட். அவன் பெயர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்.